வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதேவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்விங்க. ஹாய் பிரதர், நவாம்ச பௌர்ணமி சந்திரன் வித் சூரியன் கன்சிடர் சூரியன் சுபத்துவம் ஓ அமாவாசை. ஓகே, நவாம்சம் இயல்பாகவே அந்த நவாம்சத்தை பற்றியான நிறைய ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சூப்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நவாம்சத்துல, அதாவது ராசி கட்டத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்காரு. அதாவது சூரியனும் சந்திரனும் சமசப்தமமாக அப்படின்னாக்கா 7க்கு 7 இருப்பாங்க. அதுதான் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த சூரியனும் சந்திரனும் நவாம்சத்துல 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அது அமாவாசையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இயல்பாகவே சூரியனும் சந்திரனும் ராசி கட்டத்துல சேரும்போது அது ராசி கட்டம், இன்றைய வானத்துல எந்தெந்த பிளானட் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது உங்களோட ராசி கட்டம்ங்க. நவாம்ச கட்டம் அந்த ராசி கட்டத்தை இன்னும் ஜூம் போய் 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 ஒரு 9 கூறுகளா பிரிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, அடிக்கடி இந்த நவாம்ச அமைப்புகளை நான் அந்த கேல் டு ஜேபின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜேபி டு கேல்னு சொல்லுவேன். நீங்க ஜேபில இருந்து கிளம்புறீங்க. ஏன் ஜேபில இருந்து கேல சொல்றோம்னாக்கா, அந்த பாதை, அந்த ஹைவே ஒரு நீட்ட ஒரு தூரமான ஹைவேல. அப்போ கேல்லேருந்து நீங்கள் ஜேபிலேருந்து கிளம்புறீங்க. ஜேபிலேருந்து கிளம்பும் போது நீங்கள் எந்த இடத்துல ஜேபி ஹைவே ஏறிட்டீங்களா, இல்லை மிளாக்க தாண்டுறீங்களா, இல்லை சிம்பாம்பட் தொடுறீங்களா, சிரமான் வரீங்களா, நீலாய் வரீங்களா, அப்படியே பந்திங் போல அது பேர்னா அப்படியே இது காஜாங் பாங்கி தாண்டுறீங்களா, சுங்கை பசி வந்துட்டீங்களா, இது தாங்க நவாம்சம். இந்த நவாம்சத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பௌர்ணமி சந்திரனோட சேரக்கூடிய சூரியன் சுபத்துவமாவார். ஓகே, இப்போ எப்படி நீங்கள் ஒரு இயல்பான மனிதருங்க, நீங்க வர்ற ஹைவேல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? அதே வரக்கூடிய அந்த ஹைவேல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வரக்கூடிய ஹைவேலயே ஒரு சிறைச்சாலை இருக்கு, ஒரு ஜெயில் இருக்கு. அந்த ஜெயிலை தாண்டும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதே பாதையில ஒரு வாட்டர் வேர்ல்ட், ஒரு வண்டர்லேண்ட் மாதிரி இருக்குது. நீங்க அப்படியே அந்த கமுடா சைட்லாம் போறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த ரோட் சைட்ல இருந்தே அதை காட்டுவாங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இதுதாங்க நவாம்சம். இதை விட தெளிவா சொல்ல முடியுமான்னு தெரியல. நவாம்சம் என்னது? நீங்க கடந்து வரக்கூடிய அந்த அந்த வீடு கொடுத்த கிரகத்தின் நிலைமை என்ன, அதை தான் நவாம்சத்துல பார்க்க போறீங்க. ஹாஸ்பிட்டலை தாண்டி வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியான நெருடலான ஒரு சம்பவம் வரும். ஒரு ஜெயிலை தாண்டி வரும்போது அந்த ஜெயிலை பற்றியா நினைச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ வருவீங்க. அதே ஒரு வண்டர்லேண்ட் பார்க்குறப்ப இங்க கண்டிப்பா போகணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. கோயிலை கடந்து வரும்போது கையெடுத்து கும்பிட்டுட்டு வருவீங்க தானே? இப்படிதான் அந்த நவாம்சம். கோயிலை தாண்டும் போது அந்த கிரகம் பக்தியா இருக்குது, ஹாஸ்பிட்டலை தாண்டும் போது அந்த கிரகம் பதட்டமா இருக்குது, ஜெயில தாண்டும் போது அந்த கிரகம் நெகட்டிவா யோசிக்குது. இந்த அமைப்புகள்ல சுபத்துவம் சொல்லக்கூடிய குருவுடைய தனுசு மீனம் ஒளியான பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது கடக வீட்டை தாண்டும் போது அந்த எந்த கிரகம் சனியா இருந்தாலும் சந்தோஷமான மனநிலையில இருக்குது. அந்த வண்டர்லேண்ட் பார்த்துட்டாரு, அந்த வாட்டர் வேர்ல்ட பார்த்துட்ட மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கு. அமாவாசை சந்திரனுடைய சனியோடைய வீட்டுல வரும்போது அந்த கிரகம் ஜெயில தாண்டுது. செவ்வாயோட வீட்டுல இருக்கும்போது அந்த கிரகம் அப்படியே ஹாஸ்பிட்டலை தாண்டி வருது. ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை பிறக்க போனவரோட மனநிலை என்னது? அது சிம்மத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோட நிலைமை. அதே செவ்வாய் கும்பத்துல சனியோட இருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ இப்பதாங்க சமீபத்தில் ஒரு இறப்பு நடந்துச்சு, அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மனநிலை. இந்த இடத்துல செவ்வாய்க்கு 2 நிலை இருக்குது. சிம்மத்தில் இருக்கிற செவ்வாயோட சுபத்துவ வீடு ஒரு நிலை, அதே மாதிரி சனியோட இருக்கக்கூடிய செவ்வாயின் தன்மை ஒரு வீடு. அப்ப அந்த மாதிரியான அமைப்புகள்ல அந்த கிரகம் எந்த மனநிலையில இருக்கு அப்படின்றது அந்த கிரகத்தினுடைய வலிமையை பொறுத்தது. இதுல குருவுடைய மீனம் தனுசு சந்திரனுடைய கடக வீட்டுல கடக்கும் போது நல்ல நிலைமையில இருக்குது. ஒரு சுக்கரனுடைய அந்த முதல் நிலையில பௌர்ணமி சந்திரனுடைய சுபத்துவ வீடு, 2வது நிலையில குருவுடைய சுபத்துவ வீடு, 3வது நிலையாக சுக்கரனுடைய துலாம், அதுக்கப்புறம் ரிஷபம் அப்படின்னு வரும். அந்த ரிஷபத்துக்கு அடுத்த நிலையில இவரோட யாரு புதனுடைய கன்னியும் மிதுனம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல சனியோட வீட்டுகளுக்கு விஷயம் இல்லையா, சனி தாங்க அந்த ஜெயிலே. அப்ப சனியோட வீட்டை தாண்டும் போது பரபரப்பா இருக்கும், ஒரு மாதிரி சோகமா இருக்கும், ஏதோ ஒரு நெகட்டிவான கதையை பத்தி பேசுவீங்கல்ல. இது தாங்க இந்த ராசி கட்டம், நவாம்ச கட்டம். இதை விட இது அப்படியே மலேசியாவுக்கு பொருந்துற மாதிரி பேசியிருக்கேன். நீங்க மற்ற நாட்டுல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்க நாட்டுடைய ஹைவே எடுத்துக்கங்க. அந்த ஹைவேல வரும்போது என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க. எப்படியும் உங்க நாட்டுல ரோட்டோரத்துல ஒரு கோவிலாவது இருக்கும். கோயிலை தாண்டும் போது ஐயோ கடவுளேன்னு தொட்டு கும்பிட்டுக்குவீங்க. எந்த மதத்துக்காரராக அந்த சேர்ச்சா இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தால் இதுவரை மனசுல ஒரு சாமியை நினைச்சுக்குவோம். அதே ஒரு வாட்டுவல்ல ஒரு வண்டர்லேண்ட் மாதிரியான ஒரு சந்தோஷமான இடத்தை தாண்டும் போது அப்ப இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு போவீங்க. ஒரு சோகமான இடத்துல வரும்போது சோகமா பேசுவோம்ல, அதுதாங்க இந்த விஷயம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம்.
வணக்கம்.